ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் அதிகாலையிலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உங்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து நாங்கள் கேட்கிறோம். வருடத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்கிறதான இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஈவு எவ்வளவு பெரியது என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் நாளை ஒரு நாள் இருக்கிறது. இன்றைக்கு டிசம்பர் 30வது நாள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் 127ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் தேவன் அருளும் ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் குழந்தைகள். ஆண்டவர் உலகத்தின் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தைகள், அல்லது அந்த காலத்திலெல்லாம் 10 குழந்தைகள், 14 குழந்தைகள், இப்படி குழந்தை செல்வங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே அதிக குழந்தைகள் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையே ஒரு குழந்தை 2 குழந்தை தான் கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருகிற இந்த குழந்தைகள் இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. குழந்தை இல்லாதவர்களும் கர்த்தருக்குள் இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் தான். அது சாபம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இன்றைக்கு அநேகம் பெற்றோர்கள் குழந்தைகளை குறித்த அல்லது தங்களுடைய பிள்ளைகளை குறித்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள். சமீப காலமாக, அதாவது ஒரு 10-15 ஆண்டுகளாக கிறிஸ்தவ குடும்பங்களும் சிதறி 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 கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாதபடி பிரிந்து பிரிந்து வாழ்கிற வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டாயிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் தானே, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் தானே. பிறகு ஏன் என் குழந்தையினுடைய வாழ்க்கை அல்லது என் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கை இவ்வளவு சூன்யமாய் மாறி போனதற்கு என்ன காரணம்? வருஷத்தின் இறுதியிலே நான் பெற்றோர்களுக்கு குறிப்பாக பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தகப்பன்மார் சொத்து சேர்த்து வைக்கிறது போல தகப்பனும் தாயும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்து இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா என்றால் அவர்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. வருஷத்தில் இன்றும் நாளையும் 2 நாள் உங்களுக்கு இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு, தேவ சமூகத்திலே மன்றாடுதலோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் குழந்தைக்காக, என் மகளுக்காக, என் மகனுக்காக சமூகத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை திருமணமே ஆகாமல் இருக்கிற குழந்தைகள் இருப்பார்கள். திருமண வயதை கடந்தும் நல்ல ஒரு எதிர்கால வாழ்வு அவர்களுக்கு அமையாதபடி சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நல்ல ஈவு என்ன தெரியுமா? ஆண்டவரை கெட்டியாய் பெற்றோர்கள் பிடித்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாய் வளர வேண்டும் என்கிற காரியங்களுக்காக
நீங்கள் தேவ சமூகத்திலே மிகுதியாய் காத்திருங்கள். காலை வேளையிலே பெற்றோர்களே, பிள்ளைகளை விட்டு விடாதிருங்கள். உங்களை பிள்ளைகளுக்காக அதிகமாய் மன்றாடுங்கள். ஆண்டவர் இந்த வருஷத்தின் இறுதியிலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிட விரும்புகிறார். பிள்ளைகளுக்காக கவலை கொள்ளும் பெற்றோர்கள், நீங்கள் ஜெபத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் பரமபிதாவே, ஒரு தகப்பனை போல இந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறீரப்பா. அனுதினமும் உம்மோடு கூட நாங்கள் ஜெபித்து தியானித்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் துவக்குகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், வருஷத்தின் இறுதியிலே பார்க்கிறோம் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சூனியமாய் மாறி இருக்கிறது. ஆண்டவரே, ஏராளமான பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்பதே இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக இடத்துல மன்றாடுதலோடு நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதி. குறிப்பாக கணவன் மனைவியாய் சேர்ந்து வாழ முடியாதபடி பிரிந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக இரத்த கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல ஒரு ஆண்டவரே, ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் தாரும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.